ஹலோ, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் மறையூர் போகிற ரோடு, அதாவது உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர் போகிற ரோடு. அப்படியே போனால் மூணார் போயிடலாம். இந்த வீடியோவில் காரில் ட்ராவல் பண்ணுறப்போ உள்ள எடுத்த வீடியோ எதுவுமே வராது. நேராக ஸ்பாட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து எல்லா ஸ்பாட்டையும் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறோம். அதை மட்டும் தான் காமிக்கிறேன். வால்பாறை மலை, அதுக்கு முன்னாடி பக்கம் பாருங்க, ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், எலிஃபென்ட் ஜோனா. படிப்பா புலியை காப்போம், புலியை காப்போம், நோ ஆல்கஹால். முன்னாடி வந்தது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, இப்போ கேரளா செக் போஸ்ட்டு. சின்னார் செக் போஸ்ட்டு. இங்கே வந்து ஆல்கஹால்லாம் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்டர் டு பார்டர் கிராஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டேட் டு ஸ்டேட்டு. அதனால் பார்த்து வாங்க, பத்திரமா வாங்க, வேறு ஆல்கஹால்லாம் கொண்டு வராதிங்க. இங்கேருந்து நம்ம ஹோம் ஸ்டேக்கு போகிறதுக்கு இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. ஜியோ மட்டும்தான் லைனில் வரும், இல்லை டவர் கிடைக்கும், மற்ற இதெல்லாம் டவர் கிடைக்காது. அங்கெல்லாம் கூப்பிடுவாங்க நம்மள, அதான் ஃபால்ஸு, அதே ஒரு ஃபால்ஸு. ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்கணும். ட்ரெக்கிங் டு த வாட்டர் ஃபால்ஸ் வித் கைடு, கான்டாக்ட் ஈகோ ஷாப், 750 மீட்டர். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் காந்தலூர் தூவானம் வாட்டர் ஃபால்ஸு. இங்கே வந்து கார்லாம் போக முடியாது, ட்ரெக்கிங் மட்டும்தான். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் அந்த போர்டு போட்டுருந்துச்சு இல்லையா, ஈகோ ஷாப்னு சொல்லி. அங்கே போய் சார்ஜ் கொடுத்து போய்க்க வேண்டியதான். ஆமாம், எடு வந்து நின்று எடுக்கலாம். ஏய், சூப்பராக இருக்கா, குளிக்கலாம்டா. வந்துருவா. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது காந்தலூர் பக்கத்தில் மறையூர். உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற ரோட்டில் இருக்குது மறையூர்னு ஒரு கிராமம். நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டேயோட ஓனரு தாமஸ் சேட்டன். இது நம்ம தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டே. இதுதான் இந்த ஃப்ரண்டில் இருக்க வியூ. நம்ம கார் கீழே பார்க் பண்ணியிருக்கோமா, கீழே அங்கே மெயின் ரோடு அங்கே இருக்குது, கீழே அங்கே போகணும். நம்ம பாருங்க. ஓகே, இப்போ அவுட்டிங்க்கு இறங்கிட்டோம். இறைச்சல் பாறை, 2-3 பார்க்கு, ஏதோ மலை மேலெல்லாம் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு பேரே தெரியல, அண்ணன் தான் எல்லாம் கைட் பண்ணுறாரு நமக்கு. ஓகே, வாங்க ஒவ்வொரு இடமா காட்டுறேன். போலாமா?
ഇച്ചിരി പാറ ഇറങ്ങി വരാം. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு இது வந்து அணக்கொட்டை பார்க்கு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10 ரூபா. 8 மணிலேருந்து 6:15 வரைக்கும் போகலாம். இது ஒரு ஈக்கோ பார்க்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். டிக்கெட் எடுத்தோம் 4 எடுத்தோம். அங்கே பாரு உச்சியில் எவ்வளோ பெரிய மரம். ஆனால் தெரியாது கேமராவில். மேலே அது மலையே எவ்வளோ பெருசு. அந்த இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. ஐயோ யானைக்கோட்டை. யானை இங்கே வந்து படுத்துருக்கும்ல. ഇതാണ് അണ്ടർഗ്രൗണ്ട് വന്നിട്ടുണ്ട് റോക്ക് ഹൗസ്. ഇതിൻ്റെ ഔട്ട് സൈഡ് വേറെ ഉണ്ട്. അണ്ടർഗ്രൗണ്ട് ഇതിൻ്റെ തന്നെ സെയിം ആണ് മുകളിലുള്ളത്. ഇതുമായിട്ട് ഔട്ട് സൈഡ് അണ്ടർഗ്രൗണ്ട് ആണ്. ഓക്കെ. ഇനി ടോപ്പ് ഗ്രൗണ്ട് വന്നിട്ട് അപ്പുറത്തുള്ളതുണ്ട്. ഓക്കെ. ഇതിനകത്ത് ഒരാൾക്ക് താമസിക്കാം. അതിനുള്ള അതായത് ഒരു 6 ഫീറ്റ്സ് ആണോ. അടുത്ത ആളിന് ഇറങ്ങാൻ വേണമെങ്കിൽ ഇറങ്ങാം. വേണ്ട വേണ്ട. ലൈറ്റ് ഉണ്ടെങ്കിൽ കാണാമല്ലേ. ലൈറ്റ് അടിക്കണടാ. ലൈറ്റ് അടിക്കണ കാണാം. ഞാൻ ഫോൺ എടുത്തിട്ടുള്ളൂപ്പാ. ഞാൻ ലൈറ്റ് അടിക്കാം. നമ്മുടെ സാധനങ്ങളാണ്. തലയിലെ കാമി കിട്ടുന്നുണ്ടോ? ഈ കല്ലൊക്കെ എങ്ങനെ വെട്ടി മുറിച്ചാ? ഇതൊക്കെ ഇത് അന്നത്തെ ടെക്നോളജിയാണ്. ഇതൊരു 6000 years ബിഫോറാണ്. ഓ മതിലൊക്കെ ഉണ്ട് അല്ലേ. ഇത് എൻ്റെ തന്നെ 6000 years back. ഓ സാക്കോഫാഗ്, അതായത് ശിലായുഗത്തിൻ്റെ ഇതാണ്. ശിലായുഗ കാലത്തുള്ള ശിലായുഗ കാലം നമ്മൾ കല്ലിയുഗം. ഇത് ഏതായത് പറ. ഇതൊക്കെ വന്നിട്ട് ചെറിയ ചെറിയ മരങ്ങളാണ്. കാട്ടുമരം അല്ലേ. അവിടെ അതിന് പോകാൻ നോക്കിയതാ. അല്ലെങ്കിൽ അവർ അങ്ങനെ അരേ പോയാൽ പോയിട്ട് അവർക്ക് ഒന്നും കാണാതെ അവർ തിരിച്ചു പോകും. അവരങ്ങനെ ഒരു ഫോറസ്റ്റ് എഫക്റ്റ് അല്ലേ. മുമ്പേ പോയിട്ട് പിടിക്കും. മുമ്പേ പോയിട്ട് ഫേസ് കിട്ടട്ടെ. ബാക്ക് ഇട്ട് അടിയില്ല. സെൽഫി പിടി. സെൽഫി പിടി. എന്നാ വേറെ ഇടാ അല്ലേ. ശ്യാമ மதியானம் 3:45 மணி. எப்படி இருக்கு பாருங்க. என்ன மார்க்கு? எது? ஓ அதில் போகல. போட்டு நேரே ரைட். ஓகே ஓகே. பரவாயில்ல. இதில் கூட வரான் அല്ലേ. അറിയില്ലേ. തിരിച്ചു जाओ जल्दी रुको मत.
ஆல்மண்ட்ஸ். முனியரை இல்லை, முனியரை. ஓகே, தமிழில் போட்டிருக்கேன். അകത്തോടെ കയറി ഫോട്ടോ അത് തലയിടിക്കരുത്, തലയിടിക്കാണ് അകത്ത് കയറി. യൂട്യൂബർ. ஹலோ வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் நிற்கிறது வந்து இப்போ ஒரு பழங்காலத்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம். கல்லுலே செஞ்ச வீடு. உள்ளே வந்து ஒரு 3 பேருக்கு படுத்துவங்களாம். ஆனால் இடத்துல தான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் தங்கினா சூப்பராக சுகமாக நல்லா தங்கலாம். காற்று வசதி இருக்குது, பயப்பட வேண்டிய தேவையில்லை, மிருகங்கள் எதுவும் வராது. சூப்பராக இருக்குது. நான் உள்ளே போயிட்டு வந்தேன். ஹலோ, இது ஒரு ரூமு, அதாவது வீடு. பழங்காலத்தில் அவங்க தங்கியிருந்தாங்களாம். முனியறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, நான் நிற்கிறேன். இது வந்து ஃபுல்லாக ஒரு ஆள் 2 ஆள் படுக்கலாம், 3 பேர் கூட படுக்கலாம். ஆனால் திரும்ப முடியாது. சூப்பராக இருக்கு. கல்வீடு, கல் வீடு, அதான் முனியறை. முனியறை. ஆனால் எப்படி இறங்குறது? யாராவது இப்படி செய்வாங்களா? நம்ம கூட நம்ம ஃபேமிலியாக ஒன்றாகிட்டார் அவர். நான் அப்படியே என்னுடைய குணம் அப்படி நல்ல சந்தோஷம் இல்லை எல்லாருக்கும். അതായത് നമ്മൾ അങ്ങ് വന്ന് ചെക്കിൻ ആനാൽ ഉങ്ക സ്വന്തക്കാരനാണ് ഞാൻ. അങ്ങനെയാ, എൻ്റെ അടുത്ത് നല്ല സുഖമായിട്ട് സംസാരിച്ചാ. അതായത് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നേ, ഞാൻ ഒരു ട്രിപ്പ് പോയാൽ എന്നെപ്പോലെ ഒരാളവിടെ വേണം. എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റും. മാക്സിമം 12 പേര്. അതാ ഒരു ഇന്നോവ. சூப்பர்ப்பா. நம்ம ஒட்டகத்தலைமையில போனோம்ல, அதே மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு என்ஜாய் ஃபேமிலி ஆகிட்டு. ஆனால் அது இன்னும் ஹைட்டு இல்லை. ஆனால் இது சூப்பர்.